ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஜய் பிரபாகர் இருக்கார்ல, நம்ம கேப்டன் அவர்களோட சன், அவர் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி மேடையில பேசியிருக்காரு. செந்தூர பாண்டியன் வளர்த்து விட்டதே எங்க கேப்டன் தான், செந்தூர பாண்டியன் வளர்த்து விட்டதே எங்க கேப்டன் தான் அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட் தான். நம்ம சிஎம் சார் மாதிரி தான் கேப்டன் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்துல படம் பெருசா போகல. 1981 நினைக்கிறேன், சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு டைரக்டர் S.A. சந்திரசேகர் சார் தான், அதாவது சிஎம்மோட அப்பா. அந்த படம் செம ஹிட், நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் வேற பண்ணாங்க. நம்ம விஜயகாந்த் சாரோட கமர்ஷியல் ஹீரோ கெரியருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய படம் 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க, விஜயகாந்த் சாரும் சந்திரசேகர் சாரும். நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சது, நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சது. விஜயகாந்த் சாரோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிச்சதும் S.A. சந்திரசேகர் சார் தான். ஆனா இதெல்லாம் என்னைக்குமே போய் ஒரு மேடை பேச்சிலையோ இல்ல இன்டர்வியூலயோ இல்ல பிரஸ் மீட்லயோ S.A. சந்திரசேகர் சார் அவர்களும் இப்ப இருக்கிற சிஎம் சார் அவர்களும் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. கேவலமா நாங்க இதெல்லாம் பண்ணோம்னு போய் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுலயே உங்க லட்சணம் எல்லாம் தெரியுது. ஒரு காடுதான் யானை நடந்த பாதையை உருவாக்கும் பாதை. யாருன்னா கஜா வராண்டான் யாரு? நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்தா இன்னைக்கு இங்க சாதா கூஜா வேலை சிஎம் உட்கார்ந்து இருக்கு. அன்னைக்கு பேசக்குள்ள ஓடுறா அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாம பேசினேன், அதுக்கும் நான் வீடியோ செஞ்சேன். இன்னைக்கு கூஜான்னு சொல்றியே, கூஜான்னு அர்த்தம் தெரியுமா? இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிய அதுக்கு பேர் தான் கூஜா. உங்க அப்பாவோட கல்யாண மண்டபத்தை இடிச்சு உங்க அப்பாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் டிஎம்கேவை எதிர்த்து செத்தாரு. ஆனா இப்ப அவங்க கிட்டயே கூஜா தூக்கிட்டாலேயே, நீ கூஜாவா அவர் கூஜாவா? அவர் யாருக்கு கூஜா தூக்குற நீ போய் பார்த்த? சிஎம் சார் வேணா பெருந்தன்மையா அமைதியா இருக்கலாம், ஆனா நாங்கெல்லாம் இருக்க மாட்டோம். கேள்வி கேட்போம், எங்க பேசினாலும் வாய் அடக்கி பேசணும். ஒரு நாவடக்கம் இருந்தாதான் பெரிய ஆளா வர முடியும். நீ எல்லாம் ஒரு நாள் கூட பெரிய ஆளா வர முடியாது. பேசி பேசியே அழிய போற.